Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 721 பார்ட் 1. ஓபன் பண்ணா வியோலா எல்லாத்துக்கும் கிரிக்கெட் கமெண்ட்ரி சொல்ற மாதிரி நடக்கிற சம்பவத்தெல்லாம் லைவா பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அதான் நம்ம லூஃபி பிலமிய பொழந்துட்டான்ல, அந்த மேட்டரை கேட்டோன்னு எல்லாத்துக்கும் செம ஹாப்பி. ஏன்னா எனிமீஸோட கவுண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. இனி டோஃப்ளமிங்கோட ஃபேமிலியில மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க. ஒண்ணு மக்கள் அத்தனை பேரும் அப்படியே வான்னு வாய பழப்பாங்க. பேலன்ஸ் இருக்கிறது டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியோட சீஃபான ட்ரபோல், அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியோட பாஸ் டான் கிஹோட்டி டோஃப்ளமிங்கோ. டேங்குக்கு இப்பதான் புரியுது, ஏன்னா ஜோரோ அப்பவே சொன்னான் எல்லாருமே அலாட்டா இருங்க, அவசரப்பட்டு சந்தோஷப்பட அது கரெக்டா இருக்குது இல்ல. ஆனா என்ன, மக்களுக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒரு சின்ன பஞ்சாயத்து தானே, அவனை மட்டும் காலி பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்துடும். ஆனா அவனை மட்டும் விட்டுட்டாங்க, இங்க இருக்க அத்தனை பேர்த்தையுமே சதைச்சிருவான். ஒரு காமெடிக்குன்னே யோசிச்சு பாப்போமே, இன்கேஸ் லூஃபி தோத்துட்டான் இல்ல வேற ஏதாச்சும் அவனுக்கு ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கவங்க நிலைமை என்ன ஆகும்? இங்க இருக்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போட்டா டோஃப்ளமிங்கோவை ஜெயிக்க முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. லூஃபி மட்டும் தான் இல்ல, மத்தவங்க எல்லாருமே இருக்காங்க. டோஃப்ளமிங்கோவை ஜெயிக்க முடியுமா முடியாதா? சரி ஓகே, இப்ப கதைக்குள்ள போவோம். அவ்வளவு நேரம் சந்தோஷமா பார்த்துட்டு இருந்த வியோலா திடீர்னு ஷாக் ஆவா. ஏமா என்னாச்சு? இப்படி எல்லாம் திடீர்னு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்காத, எங்களுக்கு பீதியா இருக்கும்பானுங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளுகள்ல ஒருத்தனை அவன் காலி பண்ணிட்டானாமா. ஐயோ யாரு என்னன்னு கேட்டா ட்ரஃபல்கர்லாம்பா. என்ன போன பாட்டுல அவனோட கையை வெட்டி பாடி ஃபுல்லா எக்கச்சக்க புல்லட் இறக்கி அந்த இடம் பூரா ரத்தமயமா இருந்துச்சு. அப்படின்னு அவன் செத்துட்டானா? நம்ப முடியலையே. அப்படியே கட் பண்ணி ட்ரபோலையும் டோஃப்ளமிங்கோவையும் காட்டுறாங்க. நம்ம லா பேன்னு கிடக்கிறத ஏதோ மேட்ரிமோனி ஷோ பாக்குற மாதிரியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அது மேட்னி ஷோடா முண்டம். அதான் அலி இவெல்லாம் மூக்க ஒழுக விட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். லூஃபி எல்லாம் லா செத்து போனதை பார்த்தா கண்டிப்பா லூஃபி ஷாக் ஆவான்னு அவனுக்காண்டி வெயிட்டிங்ல இருக்கான். அட நம்ம லூஃபி அந்த பெலமிய ஒரு 2 அடி அடிச்சுட்டு வந்திருந்தான்னா இந்நேரத்துக்கு லாக்கு இவ்வளவு சேதாரம் இல்லாம காப்பாத்திருக்கலாம். ஆனா கோட்டை விட்டுட்டான். ஆனா இந்த சீன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்னு இருக்குது. அது இப்ப தெரியாது, போக போக தெரியும். கொஞ்ச நிமிஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க, லா ஒத்த கைய வச்சுக்கிட்டு 2 பேத்து கூடயும் பயங்கரமா சண்டை போடுறான். அவனை போட்டு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அவனால சுத்தமா முடியல. டோஃப்ளமிங்கோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் எல்லாம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, உன் ஸ்ட்ரென்த்துக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டேன், முடிஞ்ச அளவுக்கு விளையாண்டாச்சு, ஆல்ரெடி ஒத்த கைய வேற போயிருச்சு, இந்த நிலைமையில எல்லாம் என்னைய உன்னால ஜெயிக்க முடியாதாக்கன்னா அவன் தனியா இருந்தாவாச்சு ஏதாச்சும் யோசிக்கலாம். ஆனா கூட ஒரு கொல மூதேவி இருக்கானே, அதான் ட்ரபோல். அதனால 2 பேரும் வளைச்சு அடிக்க மாட்டானுங்க. இதுல வேற கிண்டல் பண்ணுவான், பாத்தியா லூஃபியால வர முடியல, ஏன்னா அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பயங்கரமா பாரபட்சம் காட்டுறான். ஒரு ஃப்ரெண்டை காப்பாத்தாம இன்னொரு ஃப்ரெண்டை காப்பாத்தாம விட்டுட்டான். ட்ரபோல்லாம் முட்டாப்பைய அவனால ஒரு யூஸும் இல்ல, இவனாலையும் ஒரு யூஸும் இல்லன்னு வண்டையா திட்டுவான். அப்ப இந்த டோஃப்ளமிங்கோ சும்மா இல்லாம லாவோட பழைய கதையெல்லாம் தோண்டி இழுப்பான். நீ எல்லாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன், நீ பிறந்த அந்த ஒயிட் டவுனே மொத்தமா அழிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே இருந்து போய் நீயும் சாக வேண்டியவன் தான். பட் இருந்தாலுமே கோரோசோன் உன் கூட சப்போர்ட்டுக்கு இருந்ததுனால உன் லைஃப் அப்படியே கொஞ்சம் நீடிச்சுக்கிச்சு, அப்படியே வாழ்ந்துருக்கலாம்ல. முடியாதே, ஏன்னா நீ தான் என்னைய பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியே. அவனோட கோஸ்டா நீ வந்து என்னைய கொல்லணும்னு நினைச்சின்னா நீ ஒரு முட்டா பைய. அப்படியே நீ வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், தேவையில்லாம என்னைய பழி வாங்குறேன்னு உன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு லூஃபி கூட ஒன்னா சேர்ந்து அந்த செத்தவனுக்காண்டி எல்லாம் என்ன எதிர்த்து வந்திருக்க. இப்ப என்னாச்சு? நீயுமே இப்ப சாக போறியே, எல்லாமே முடிஞ்சு போச்சு. 13 வருஷம் தேவையில்லாம வாழ்ந்திருக்க. ஐயோ பாவம், இனிமேட்டு உன் சாவை யாராலையுமே தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட லாரியில் அடிபட்டு சாக போற நாய் மாதிரி நீ என் கையால சாக போற. அதுவும் என் அண்ணனை கொன்ன அதே கண்ணால உன்னையும் கொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்றேன், அதையும் தெளிவா கேட்டுக்க. ட்ரஃபல்கர் டி வாட்டர்லா, நீ என்ன பண்ற? அந்த யூத் சர்ஜரிய ஏன் மேல பண்ணு. அதெல்லாம் டெவில் ஃப்ரூட்டோட அல்டிமேட் ஓபி டெக்னிக். அதை மட்டும் பண்ணிட்டா ட்ரஃபல்கர்லாம் அழிக்க முடியாதவன் ஆயிருவான். இப்பெல்லாம் அதை அவனுக்கு பண்ணான்னா அவன் என்ன சொன்னாலும் இவன் கேட்பானாமா. என்ன இந்த டீல் ஓகேவான உடனே லா ஒன்னே பயங்கரமா யோசிச்சுட்டு முடியாதுன்னு தான் சொல்லுவான்னு பார்த்தேன், ஆனா இழிச்சுக்கிட்டே பரவாயில்லையே, அது உனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அப்ப சரி நான் பண்றேன் நீர்வான். அது அவனுக்கே ஷாக்கா இருக்கு, என்ன இவன் புசுக்குன்னு ஒத்துக்கிட்டானேன்னு. ஆனா பரவாயில்ல, ஒரு வழியா எங்க தலைவர் சொன்னதை ஏத்துக்கிட்டியே, டோஃபிக்கு இட்டர்னல் லைஃப் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அந்த மூக்கொலிக்கு வாயன் ஜாலியா கத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப லா இருந்துகிட்டு நான் என்ன கேட்டாலும் செய்வேன்னு சொன்னில்ல, கோரோசோனை மறுபடியும் உயிரோட கொண்டு வா, அதுவும் இப்பவே இங்கேயே, நான் உடனே அந்த பவரை யூஸ் பண்ணி உனக்கு இட்டர்னல் லைஃப் கொடுத்துறேன். அப்படியே அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க எல்லாத்தையும் லைனா நிக்க வச்சு அவங்க கால் எல்லாத்தையுமே உன் கைய வச்சு கல்வி அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிரு. ஆனாலுமே எனக்கு பத்த மடையுதே. ஆனா நான் இதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட விளையாடல, ஏன்னா உன் மூஞ்ச பார்த்தா இதை தாண்டா பண்ண சொல்லணும்னு தோணுது. போயும் லூஃபி கூட சேர்ந்திருக்கேன்னு பேசினியே, அவன் என்னென்னலாம் சாதனை பண்ணிட்டு வந்திருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவனால எத்தனை மிராக்கள் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ எவனை வேணாலும் இது வரைக்கும் தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா உன்னால லூஃபிய தோக்கடிக்க முடியாது. ஏன் சீசரையுமே அவன்கிட்ட இருந்து உன்னால வாங்க முடியாதா? முடிஞ்ச
செஞ்சாதான் பண்ணிக்கடா போட்டலாங்கான்னு சொல்லி அவனை வாங்குன்னு வாங்கி விட்டுட்டான். உச்சகட்ட கோவத்துக்கு போன டோஃப்ளமிங்கோ சாவுடான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நெஞ்சிலேயே ஒரு சுடு அப்படியே கவுந்து விழுந்து பயங்கரமா ரத்தம் வரும். அவனால முடியாம அப்படியே முக்கிட்டு இருப்பான். ஏன்டா எடுபட்ட மொல்ல மாதிரி நாயே சாக போறியேன்ட்டு ஒரு ஆஃபர் கொடுத்தா அந்த ஆஃபரை மதிக்காம ஆளக்கழுவி குடிங்கிற கண்ட கபோதி எல்லாம் பில்டப் பண்ணிட்டு இருக்கிற இல்ல என்னங்கிற அப்படின்ட்டு அவன் சட்டையை பார்க்கும்போது கோரோசோன்னு எழுதி இருக்கும். நீ ஹாட் பைரட்ஸோட கேப்டன் தான்டா, அந்த வேலையை மூடிட்டு பார்க்காம எதுக்குடா செத்தவனுக்காண்டி இவ்வளவு தொல்லை பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம உன்னோட சிம்பல் தான்டா உன் முதுகுல இருக்கணும், அது என்னடா கோரோசோன்னு சொல்லி டப்புன்னு கண்ட மீனிங் சுடுவான். அவன் துப்பாக்கியில முடிஞ்சு போச்சு. இருந்த புல்லட் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம லா மேல இறக்கிட்டான். இன்னுமே அவனுக்கு கோவாட்டங்களை கண்டபடிக்கு அமுக்குவான். புல்லட் இருந்தா தானே லா கோரோசோன். இந்த மாதிரி முட்டா பல்லுகளாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. டே கோரோசோன், உன்னோட சாபத்தை நான் இதோட பிரேக் பண்ணிட்டேன்டா ஒய்யாலன்னு சொல்லி மேல பார்த்து காட்டுத்தனமா கத்துவான். இங்க நம்ம உசோப்பால சுத்தமா நம்பவே முடியல. ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சு லா ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆளு. அவனையே கொண்டுட்டாங்கன்னா அப்ப இவங்க நிலைமை பாடியில வேற ஏகப்பட்ட புல்லட்ஸ் இறக்கி தான் கொண்டிருக்காங்கன்னு நம்பவே முடியல. எல்லாருமே அவனை நினைச்சு பார்த்து பயங்கரமா கவலைப்படுவாங்க. ஏன்னா லூஃபி அவனும் சேர்ந்துதான் அவனை காலி பண்ணுவாங்கன்னு பெரிய நம்பிக்கையோட இருந்தானுங்க. எல்லாமே இப்ப வீணா போச்சு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.